ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான லஞ்சு தான், அதாவது மஷ்ரூம் பிரியாணி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தம் பிரியாணி தான் செஞ்சேன். மூடி போட்டு விசில்லாம் போடல, நல்லா பொலன்னு இருக்குது. பாப்பா வந்து மஷ்ரூம் கிரேவி கேட்டாங்க. மஷ்ரூம் கிரேவி சாதத்தில் போட்டு சாப்பிட எங்களுக்கெல்லாம் பிடிக்காது. தம்பி வந்து பிரியாணி கேட்டார். அவருக்கு கிரேவி எந்த கிரேவியும் சாதத்துலலாம் போட்டு சாப்பிட மாட்டார். அப்புறம் கிரேவி வச்சா அப்புறம் இது சீக்கிரம் வேலை முடியும். அதனால் நாங்கள் கொஞ்சம் ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன், பிரியாணியாகவே செஞ்சிடறோம்மா, இன்னொரு நாளைக்கு நைட்டில் டிஃபனுக்கு மஷ்ரூம் கிரேவி செஞ்சு தரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி எதாவது செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணியே எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா தான். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனியன் ரைத்தா. எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் தம்பிக்கு ரைத்தா பிடிக்காது. 2 பேர் ட்வின்ஸ் தான் பேர், ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. தம்பிக்கு ஏதாவது சிப்ஸ் வாங்கி வந்து வச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் எனக்கு ரைத்தா எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு ஆனியன் ரைத்தா எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இட்லி. டிஃபனுக்கு வந்து இட்லி தான் ஊற்றிருக்கேன். அவங்களுக்கு ஊற்றலை, அவங்க லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரைடே தான் ஸ்கூலு, அவங்க லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாம் வதக்கி சட்னி அரைச்சிருக்கேன். அது வச்சுக்கலாம். நான் எப்போயுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு போக மாட்டேன், அடியில் வந்து சட்னியை வச்சுடுவேன். சட்னி வச்சுக்கலாம். அது இட்லியுமே வந்து 3 இட்லி தான். எனக்கு 3 இட்லி, அவங்களுக்கு 4 இட்லின்னு ஊற்றிருக்கேன். 7 இட்லி. அவங்க 4 இட்லி ஹாட் பாக்ஸ் இருக்குது. இட்லி ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. இதுதான் என்னோடய இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு. நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் லஞ்ச் மெனு. வேறு ஒன்றும் பெருசாலாம் செய்யலை. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எறும்பு வந்துடுது, அதனால தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். எறும்பு பென்சில் அந்த இது சாக் பீஸ் இருக்கும்ல, அதை வச்சு போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து இது நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட வெந்நீர் கொதிக்க வச்சு தான் ஆற வச்சுருப்பேன். அதுலேயே வந்துடுது. அப்புறம் எடுத்து ஊற்ற வேண்டியதாக இருக்குது. நிறையா இருக்குது, எடுத்து ஊற்ற வேண்டியதாக இருக்குது. சாதம் இருந்தாலும் வந்துடுது. அதனால் இந்த மாதிரி சாக் பீஸ் கிழிச்சு வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் மெனு. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.